என்னம்மா எதுக்கு சத்தம் போட்டு நடக்க வீட்டுக்குள்ள வந்து கிடந்து? ஹலோ, இது பஞ்சாயத்து தலைவி அவங்க வீடு தானே? ஒரு கம்ப்ளைண்ட் காண்டி வந்திருக்கேன். அவங்க எங்க? அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்க. மங்கு மங்கு என்னடி மங்கு மண்டல முடிய மாட்டிட்டு இருந்தா முடியலாம வந்திருக்கா? அவசரத்துல ஒண்ணு மாதிரி தான். அதுக்கு வேலையை காட்டுவோம். மண்டல நிக்க மாட்டேங்குது. மங்கு குங்குன்னு மங்கு உனக்கு ஊதுனா சங்கு ஓடிவா. பொம்பளை குரல் ஏற்றப்படாத உடனே பறந்து வந்துருவானே தலிபா. ராணி தினமும் பேரு உட்காரு. இங்க சௌரியமா உட்கார்ந்து பேசலாம் வரல. என்னாச்சுமா? என்ன இது ஊரா இல்லனா களவு களஞ்சியமா? என்ன களவு நடக்குது? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்லனா ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா? என்னமா சொல்லியா? என்னம்மா சொல்லுறீ? அவளுக்கு மண்டைய போல மொட்டையா சொன்னா அவளுக்கு எப்படிமா புரியும்? தெளிவா சொல்லுங்கம்மா. ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செய்யும் போது அங்க தடி இறங்கிருக்கு, எனக்கு மரக்கடையில வேலை இருக்குன்னு சொல்லி ஓடுவாள்ல. இப்போ உனக்கு எங்கேயுமே வேலை கிடையாது. தடி இறங்கலையா அவன் தலையில? போயான் வேலைக்கு எங்கேயும் நிக்கான். பொம்பளை பேசிடப்படாது, வந்து நின்றுவான். இது என்ன கம்ப்ளைண்ட் பாக்கண்டாமா? ஒருவேளை வாமையிலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, அதுக்காண்டி பாத்துட்டு நிக்க கிழிச்சிருவான். எம்மா உனக்கு பிரச்சனை என்னம்மா? தெளிவா சொல்லு. தெளிவா சொல்லாம இங்க என்ன இல்லாம பேசிட்டு இருக்காவ. தெளிவா சொல்ல, நல்லா கேட்டுடுங்க. நான் ஒரு 20 முருங்கை மரம் வளர்க்கறேன். சரி, வளர்த்துக்க. அதுல ஒரு 4 முருங்கை மரம் என் காம்பவுண்டுக்கு வெளியே நிக்குது. ஏன் முருங்கை மரம் சீசன் டைம்லலாம் ஒரு நாளுமே காய்ச்சது கிடையாது. சரி, இப்ப முருங்கைக்காய் சீசன் கிடையாது. 1 கிலோ முருங்கைக்காய் 500, 600, 700ன்னு விக்குது. இப்பதான் என் முருங்கை மரம் நல்லா காய்ச்சி தொங்குது. சரி, இப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும்? வந்து பறிச்சு தரணுமா? சொல்லுறத கேளுங்க. எனக்கு முருங்கை மரத்துல காம்பவுண்டுக்கு வெளியே நிக்கக்கூடிய 3 மரத்துல இருந்தும் முருங்கைக்காய் பழத்தை பறிச்சிருக்காங்க. சரி, அதுக்கு எனக்கு ஒரு பதில் வேணும். எனக்கு அதுக்கு ஒரு தீர்ப்பு வேணும். எனக்கு அதுக்கு ஒரு முடிவு வேணும். நியாயமான ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. நியாயமான தீர்ப்புனா யார் பறிச்சதா தெரியுமா? யார் பறிச்சதே சொல்லாம முருங்கைக்காய் காணலன்னா எப்படி நம்ப முடியும்? பறிச்சது யார் தெரியுமா? உங்க கூட்டாளி இருக்கால சின்ன பொண்ணு. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உண்டுல, உமா, சாந்தி. அதுகளா? அதுக்கு எப்படி முருங்கைக்காய் காவாங்கம்மா? நீ போய் சொல்லணும்னு சொல்லாதம்மா. உனக்கு உமாளுக்கு ஏதோ பிரச்சனை உண்டுல, அதனால எப்படி சொல்லுறியோ? இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. எனக்கு உமாளுக்கு மாப்பிள்ளை கொஞ்சம் ரூபாய் தந்து ஹெல்ப் பண்ணா. அந்த ரூபாயை நான் திருப்ப கொடுத்தாச்சு. ஆனா அந்த ரூபாயை நான் வாங்குனதுனால எனக்கு ஸ்கூட்டியை உமா கொண்டு போனா. இப்ப வரைக்கும் அந்த ஸ்கூட்டியை கொண்டு தரல. எனக்கு இந்த 2 பிரச்சனையும் இருக்கு. இந்த 2 பிரச்சனையும் நீங்க தான் தீர்த்து தரணும். இது என்ன இளவா இருக்கு? எதுக்கு ஸ்கூட்டியா கொண்டு போனா? அது உங்க பிரச்சனைமா, நீங்க பேசி முடிவு பண்ணிடுங்க. இதெல்லாம பஞ்சாயத்துல வீ கொண்டு வருவியா? எனக்கு தெரிய வச்சு அது என் முருங்கைக்காய் களவாண்டது அவளுக்கு 2 பேரும் தான். எனக்கு இதுக்கு நியாயம் வேணும். அது எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும்? முருங்கை மரத்துல தான் காய் பறிச்சாவன்னு எப்படி தெரியும்? நான் சுத்தி சுத்தி சிசிடிவி கேமரால வச்சுதான் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, அவளுக்கு தான் முருங்கைக்காய் பறிச்சாளுங்க. அந்த கேமரா ஃபுட்டேஜ் வேணா நான் உங்களுக்கு அனுப்பி தரேன். எனக்கு இதுக்கு ஒரு முடிவு வேணும். நீங்களா சுமூகமா பேசி அது என்ன முடிவுங்கறத நீங்களே எடுத்து எனக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. அப்படி இல்லனா நான் பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியது இருக்கும். பெரிய பஞ்சாயத்து கூட்டமா நடத்த வேண்டியது இருக்கும். அதுவும் நாளைக்கு மார்னிங் குள்ள எனக்கு ஸ்கூட்டியா வீட்டுக்கு வந்திருக்கணும். இல்லனா நான் போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். இந்த ஊர் அசிங்கப்படும். இது என்னது? பெரிய சிக்கல் எல்லாம் நம்மள மாட்டி விட்டுடுச்சு. என்ன செய்யறதுக்குன்னு ஒண்ணும் தெரியலையா? மங்காத்தா மாட்டிக்கிட்டா. மங்காத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பொம்பளை கடையில மங்காத்தா மாட்டிக்கிட்டாடோ. ஜாலிடோ. நீ வேற சும்மா இரு. என்ன யோசிக்கவே இல்ல. என்ன செய்யறதுக்கு? இவ்வளவு திருப்பி முருங்கையை பறிச்சால்வ. இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காது. நீ என்னைக்கு பஞ்சாயத்து தலைவி ஆணியும் அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். உனக்கு தலையில இடி உள்ள சாவு கிடந்து. இவன் ஒருத்தன் இரு, உன்ன வந்து வச்சுக்கிறேன். இந்த உமா நீ சாந்தியை நேர்ல போய் பாத்துக்கிட்டு. நேத்து ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சோம்ல, அதனாலயே இருக்குமோ? உனக்கு வாய் அடிச்சோனே இருக்கவே முடியாது. நான் வயவடு போறதல நீ தான் குடிச்சறடா. நல்ல வெயிலா இருக்குல மோனே. எடலெடல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே ஏதாவது திங்கணும் போல இருக்குமா. அதனால ஃப்ரிட்ஜ் திறந்து பாப்பேன், ஐஸ்கிரீம் இருக்கும். அதனால எடுத்து தின்னு போட்டேன். இப்போ யாரு இறந்து கஷ்டப்படியா? நீ வாங்கி போடாதல ஃப்ரிட்ஜுக்குள்ள. எம்மா எனக்கு நான் வாங்கி போடுறதுமா. நீயும் போனமா மாறி மாறி எடுத்து தின்னுட்டு திரியறியா? போனே. நீயும் குடிக்காத. உனக்கு ஜலதோஷம் வரும்ல. காலையில இருந்து ஒரு 500 நேரம் தும்மி இருப்பேன் மோனே. ஏமா இந்த கோமத்திட்ட கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கேட்கப்படாதா? கொஞ்சம் விக்ஸ் போட்டு ஆவியார பிடிக்கலாம்ல, சரியாவும்ல? எங்கலா ஒரு வேலை செய்ய மாட்டேதா மோனே. பொம்பளை பிள்ளம்பா. என்னத்த பொம்பளை பிள்ளையோ? என்னத்தை கேட்டாலும் சும்மா இருக்கிறது போலதான் இருக்க. உடனே புக்கை தூக்கி வச்சுட்டு என்ன கோச்சிங் கிளாஸ்ல அதை படிக்க சொன்னாவும் இதை படிக்க சொன்னாவன்னு சொல்லுவா. என்னத்த படிக்காலும் தெரியல. ஒவ்வொரு வீட்டா கதை விட்டுட்டு தெரியாம இந்த வயசுல ஏதாவது பிள்ளைல இப்படி தெரியுமாமா? ஒவ்வொரு வீடா கதை முடியாம என்னத்த விடுவாங்க தெரியல. ஊரு கதை, உறவு கதை, குடும்ப கதை, எந்த பிள்ளை எந்த பையன் பேசிட்டு இருக்கு, எந்த பையன் எந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கா, எல்லா கதையும் இவளுக்கு தான் தெரியும். அதுக்குள்ள வெளியே போயிட்டால கதை விடுறதுக்கு. கோமதி சித்தி வீட்டுக்கு வெளியே தொங்கிட்டு இருந்தாங்க காமண்டல. கடவுளே,
ஒண்ணு இல்ல முன்ன நீ பேக்கரி தொடங்கல அதுல தங்கச்சிக்கு ஒரு சின்ன வேலை ஏதாவது போட்டு கொடுத்தாலே இருந்துட்டு போகல அவளுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரும்ல. ஆமோனா யாமல சொல்லு. இப்போ இல்ல சரியா, ஆனா இருக்கு சரியா. என்னதுல இருக்கு இல்ல? இப்ப நான் ஒரு பிள்ளைகிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன். ஒரு பிள்ளைகிட்ட தான் பேசிட்டு இருக்கியோ? சொல்லுல. ஏமா ஒருவேளை ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நீ என்ன செய்வா? என்ன மோனே என்ன இருக்க சொல்லு. ஒரு பிள்ளைய லவ் பண்ணணும்னு வச்சுக்கியா, எனக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே கிடையாதால விளக்கு மாறலே எடுத்து அடிச்சு விடுவேன்ல உன்னை. லவ் இப்பவே உன்னோட லவ் கேட்குது. இதான் லவ் ஒண்ணு கேடு பறந்துரு. சின்ன பொண்ணு என்ன உன்னால பார்க்காம இருக்க முடியுது பத்தியா? சின்ன பொண்ணு பேசவும் மாட்டேங்கல்ல சின்ன பொண்ணு. நீ இவ்வளவு நாள்ல பார்க்காம இருந்தாலும் பேசாம இருந்துட மாட்டிய சின்ன பொண்ணு. பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு போன் கூட பண்ணாம இருக்கல்ல. நான் உன்னை பத்தி வாங்கிட்டு இருப்பேன்னு உனக்கு தோணல. உங்க வீட்டுக்கு போய் வர வழி தெரியாம இல்ல சின்ன பொண்ணு, வரதுக்கு பயமா இருக்கு. அங்க வந்து நீ சட்டை போட்டு எனக்கு கேவலமெல்லாம் இருக்கும். வந்துரு சின்ன பொண்ணு என்ன தேடி. கிறிஸ்துமஸ் வேற வருது சின்ன பொண்ணு, வா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு உன்னை நினைச்சு டெய்லி அழுறேன் சின்ன பொண்ணு. வீட்டுக்குள்ள இருந்து அழ முடியாம தானே வெளியே வந்து அழுதுட்டு இருக்கேன். அமுதனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சின்ன பொண்ணு, என் பிள்ளைய. சின்ன பொண்ணு வந்துருவோம், குரலை கேட்காம உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடி. வந்துரு சின்ன பொண்ணு. என் வயல மேஞ்சிராத இளவ பிறகு சண்டைக்கு வந்துருவாள். அவள்கிட்ட மல்லு கட்டதுக்கு எனக்கு உடம்புல தெம்பில்லப்பா. சின்ன பொண்ணு உன்னை பார்க்கணும்டி, உன்னை பேசணும்டி. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணடி. என்ன இவன் வயல் வரப்புல வந்துட்டு அழுதுட்டு இருக்கான்? ஏன் கால் வயலும் தண்ணி இல்லைன்னா அவளா அழுது தண்ணீரா வடிச்சிட்டு இருக்கான்? என்ன பிரச்சனையா இருக்கும்? அந்த நெட்டக்காரி ஓடிட்டானா இருக்குமோ? சின்ன பொண்ணு ஜோசப் இவியலா? என்ன ஜோசப் வயல் வரப்புல வந்து உட்கார்ந்து இருக்கா? இங்கோட நிறைய கண்ணாடி விரியன் பாம்பெல்லாம் தெரியும்ல, இதுல வந்து இருக்க. ஏக்கா பாம்பு கடிச்சு செத்தாலும் பரவாயில்லக்கா, வீட்டுல இருந்தா ஒரு நேரம் நிம்மதி இல்லக்கா. இப்படியாவது இதுல வந்து நான் இருந்துட்டு போறேன். ஐயா அப்படி என்னாச்சுடா? இப்படி வெறுத்து பேசுறதுக்கு என்ன நடந்துட்டு வீட்டுல? ஏக்கா உங்களுக்கு தெரியாதாக்கா, சின்ன பொண்ணு என் கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போய் இன்னொரு 8 நாள் ஆச்சுக்கா. நான் செத்து போயிருக்கேங்க. ஒழுங்கா சாப்பாடு கிடையாது, நிம்மதி இல்ல, உறக்கம் இல்ல. ஐயோ ஏக்கா நீங்க பாவம் பாக்குறிய, ஆனா சின்ன பொண்ணு என்ன தேடவே மாட்டுக்காக்கா. ஆனா எனக்கு ஏதோ ஒரு பக்கம் தோணுது, அவளும் என்ன நினைச்சு இப்படிதான் அழுதுகிட்டு இருப்பா. ஏ அம்மா இப்படி மட்டும் நீ நினைக்காத ராசா, அவ அழவே மாட்டா ராசா. நீதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கா. உன் பொண்டாட்டி உன்னை நினைச்சு அழுதுகிட்டு அங்க ஒரு முக்கில இருந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பானு. வாய்ப்பே கிடையாது. ஏங்கா இப்படி சொல்லுறியா? நேற்றுதான் எங்க மாமியை பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனேன், உங்க மாமியார பார்க்கறதுக்கு. அப்பெல்லாம் அங்க இருந்து ஒரே குஜாலா இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற அவ்வளவு பார்க்க வந்திருந்தாலும் ஒரே கொண்டாட்டமா இருந்த அவ்வளவுக்கு. ஏக்கா என்னக்கா சொல்றியா? சின்ன பொண்ணை பாத்தியலா? ஆமா அவ என்ன பெரிய சொக்கத்தங்கம்மா பார்க்கறது கஷ்டப்பட்டதுக்கு. அண்ணாதுல கிடக்கா வீட்டுல. ஏக்கா அவ என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப என்ன ஃபீலிங்? நல்ல பிரியாணி வாங்கி அமுக்கிட்டு இருந்தாலும் 3 பேரும். நீதான் இப்படி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவெல்லாம் ஒண்ணு நினைச்சே பார்த்தது போல இல்லப்பா. அவ விட்டாண்டான்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியா இருக்கா. ஏக்கா உண்மையாவா? ஏக்கா சின்ன பொண்ணு என்ன நினைக்கவே இல்லையாக்கா? உண்மையாவாக்கா? அவ சந்தோஷமா இருக்காளா? அவ என்ன குஜாலா இருக்கா, டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு சும்மா திரியாப்பா. என் பையன் நல்லா இருக்கானா? அதுதான் அழுதுட்டு இருந்தது போல இருந்து அப்பா அப்பா அப்பா. பாவம் என் பிள்ளை என்ன தேடுது?
உன் பிள்ளை ஒண்ணு தேடுது ஜோசப்பு. ஆனா உன் பொண்டாட்டி ஒண்ணு தேடவே இல்ல. போனா போறான்னு சொல்லிட்டு இரு. நீ நிம்மதியா இருந்துட்டு போ கொஞ்ச நாளைக்கு. என் பாலா போன மனசு சின்ன பொண்ணு தேடுது. சின்ன பொண்ணுன்னு அவ தேடலடே உன்னை. உனக்கு ஒரு அறிவும் கிடையாது. நான் மாடு வைக்க நேரம் ஆயிட்டப்ப நான் போறேன். நீ என்னவும் பண்ணு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லி பொண்டாட்டிக்கு பின்னாடி போவாத. அவ உன் பின்னாடி வரட்டு. அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்தா 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 இந்தா. இவ இப்படி சொல்லிட்டு போறாவ. இந்த அக்கா சும்மாவே குண்டனிதான் இழக்குவாவ. இல்ல சின்ன பொண்ணுன்னு தேடி இருப்பா. இவ சும்மா சொல்லிட்டு போறாவ. நான் யாரு சொன்னாலும் நம்ப மாட்டேன். சின்ன பொண்ணு என்ன தேடி வருவா. இன்னும் 2 நாள்ல சின்ன பொண்ணு வருவா. கொஞ்ச நேரம் வீட்டுல படுக்கலான்னு படுத்தீங்க. உடனே போன் போட்டு கூப்பிடுறியே எதுக்கு? இல்ல சுத்தி முடி நாளை கழிச்சு டூருக்கு போறோம்ல. குரூப்ல போட்டுட்டாவ பாத்தியா? ஏக்கா அப்படியா? நான் வாட்ஸ்அப்பே போவலக்கு. நீங்க பாத்தியலோ? ஆமா இல்ல நீ ஒரு கிரிக்கில இம்பார்ட்டன்டான விஷயத்தெல்லாம் பார்க்க மாட்டல. ஏக்கு உண்மையாவக்க எப்போ ஜாலியா இருக்குக்கு. மனசுல கூட பாரமே குறைஞ்சிருமே டூருக்கு போனா. ஆமா இல்லவ போச்சுல கொஞ்சம் சப்பாத்தி எல்லாம் சுட்டு வச்சுக்கேன். நான் கொஞ்சம் சேம் எல்லாம் வாங்கி எடுத்து வைக்கேன். அங்க போயிட்டு நமக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும் தெரியாதுல. சப்பாத்தியா தின்னுட்டு படுத்துக்கிடலாம்ல. ஏக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாக்க ஊருக்கு சுத்ததுக்கு. நான் ஒரு 2 சொட்டு அப்புறம் 2 துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். டீ போதும். சரிக்க ஏக்க பனங்கிழங்கு எங்க வீட்டுல கிடக்க. அதை அவிச்சு கொண்டு போமாக்க. ஏமா சும்மா இராமா. பனங்கிழங்கு கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வராத. அதெல்லாம் வேணா அவிச்சு தாய் இப்படிக்க திட்டுக்கிட்டு கேஸ் ஏதாவது வச்சுட்டா இங்க இருந்து ஏதாவது மறந்து பார்த்துட்டு போயிருவோம். அங்க போன வரைக்கும் கேஸ் எதாவது வயிற்றுல இருந்து உருண்டுனா பிளைட்ல இருந்து இறங்கியே சாட முடியும். பஞ்சாயத்துல விமங்கா காக்கா உங்களை எங்க இருக்கு வீட்ல ஒரு நேரம் இருக்க மாட்டீங்களா? இப்ப எங்க ஏதோ கோவத்துல